அண்மை செய்தி. சிறுவன் கடத்தல் வழக்கில் ஏடிஜிபி ஜெயராமன் சஸ்பெண்ட் செய்தது ஏன் என தமிழக அரசுக்கு கேள்வி எழுப்பப்பட்டிருக்கிறது. இதனை நாம் அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். ஏடிஜிபி ஜெயராமன் கைது செய்யப்படவில்லை என அரசு தரப்பு வழக்கறிஞர் சொல்கிறார் என்றும் உச்சநீதிமன்றம் தெரிவித்திருக்கிறது. உச்சநீதிமன்றம் இந்த விவகாரத்தில் தமிழக அரசுக்கு பல்வேறு கேள்விகளை எழுப்பியிருக்கிறது. இதனை நாம் அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். ஏடிஜிபி ஜெயராமன் சஸ்பெண்ட் ஏன் என தமிழக அரசுக்கு உச்சநீதிமன்றம் கேள்வி எழுப்பியிருக்கிறது. ஏடிஜிபி ஜெயராமன் பணியிடை நீக்கத்தை ரத்து செய்வது தொடர்பாக உரிய விளக்கம் அளித்திருக்கிறது. ஏடிஜிபி ஜெயராமன் பணியிடை நீக்கத்தை ரத்து செய்வது தொடர்பாக உரிய விளக்கத்தை கேட்டு தெரிவிக்க வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் தெரிவித்திருக்கிறது. இது பற்றிய கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது சிறப்பு செய்தியாளர் யோகேஸ்வரன். அவரிடம் விவரங்களை கேட்டு பெறலாம். யோகேஸ்வரன், இந்த விவகாரத்தில் தமிழக அரசுக்கு உச்சநீதிமன்றம் பல்வேறு கேள்விகளை எழுப்பியிருக்கும் நிலையில் இது பற்றிய விரிவான விவரம் என பதிவு பண்ணுங்க. உமா, தமிழகத்துல கடந்த 3 நாட்களாகவே ஒரு குறிப்பிட்ட வழக்கு என்பது முக்கியத்துவம் வாய்ந்த வழக்காகவும் தமிழக அரசு பொறுப்பில் இருக்கக்கூடிய அதிகாரிகளுக்கு முக்கியத்துவம் வாய்ந்த சில வாதங்களை வைத்திருக்கூடிய ஒரு வழக்காகவும் தமிழகத்துல இருந்துதான் திருவள்ளூர் மாவட்டத்துல சிறுவன் கடத்தப்பட்ட வழக்கு. இந்த வழக்குல கடந்த திங்கட்கிழமை சென்னை உயர்நீதிமன்றம் விசாரணை மேற்கொண்ட போது காவல்துறை அதிகாரி ஒருவருக்கு இந்த கடத்தல் விவகாரத்துல உடந்தை இருக்கிறது என்பதை அறிந்து காவல்துறை அதிகாரியை உடனடியாக கைது செய்யப்பட வேண்டும், சாமானியர்களும் காவல்துறையினரும் சரிசமமாகவே நடத்தப்பட வேண்டும் என்ற கருத்துக்களை எல்லாம் தெரிவித்ததோடு காவல்துறை உயர் அதிகாரி கூடுதல் டிஜிபி ஜெயராமனை கைது செய்யவும் உத்தரவிட்டிருந்தார்கள். இந்த உத்தரவின் அடிப்படையில திங்கட்கிழமை இரவு தொடர்ந்து செவ்வாய்க்கிழமை மாலை வரை தொடர் விசாரணை காவல்துறையினரால் ஜெயராமனிடம் மேற்கொள்ளப்பட்ட நிலையில அவரை பணியிடை நீக்கம் செய்யும்படி தமிழக அரசுக்கும் பரிந்துரை செய்யப்பட்டிருந்தது. இந்த பரிந்துரை ஏற்று தமிழக அரசும் பணியிடை நீக்கம் உத்தரவு என்பதை பிறப்பித்திருந்த நிலையிலே இதற்கு இடைப்பட்ட நேரத்துல திங்கட்கிழமை இரவுல உச்சநீதிமன்றத்துடைய ஆன்லைன் மூலமாக உச்சநீதிமன்றத்துல ஒரு அவசர வழக்கு என்பது ஜெயராமன் தரப்புல இருந்து தாக்கல் செய்யப்படுகிறது. அந்த வழக்குல தான் எதிர்மனுதாரராக கூட இல்லாத ஒரு வழக்கில் தனக்கு எதிராக கைது நடவடிக்கையை உயர்நீதிமன்றம் பிறப்பித்திருக்கிறார்கள். எனவே இந்த வழக்கில் சென்னை உயர்நீதிமன்றம் விதித்திருக்கூடிய உத்தரவுக்கு இடைக்கால தடை விதிக்க வேண்டும் எனவும் தன் மீதான கைது நடவடிக்கையை ரத்து செய்யப்பட வேண்டும் என்றும் மனுவில் கோரிக்கை வைத்திருந்தார். இந்த மனுவை இன்றைய தினம் உச்சநீதிமன்றத்துடைய கோடைக்கால விடுமுறை அமர்வு நீதிபதியான உஜ்ஜல் புயான் அமர்வு விசாரணைக்கு எடுத்துக்கொண்டது. விசாரணைக்கு இறங்கிய உடனே தமிழக அரசு தரப்பிலிருந்தும் அதே போல தமிழக காவல்துறை தரப்பிலிருந்தும் கூடுதல் டிஜிபி ஜெயராமன் தரப்பிலிருந்தும் 3 வழக்கறிஞர்கள் இந்த வழக்கின் விசாரணைக்காக தனித்தனியே ஆஜராகி இருந்தார்கள். இதுல இந்த வழக்கின் விசாரணை தொடங்கப்பட்ட உடனே கூடுதல் டிஜிபி ஜெயராமன் தரப்பில் ஆஜராகி இருந்த மூத்த வழக்கறிஞரை பொறுத்தவரை இந்த வழக்கா தான் ஒரு எதிர்மனுதாரராக கூட இல்லாத நிலையில சென்னை உயர்நீதிமன்றம் தனக்கு எதிராக கைது நடவடிக்கையும் அதே போல தனக்கு எதிரான உத்தரவுகளையும் பிறப்பித்திருக்கிறார்கள். இந்த வழக்கில் மட்டுமல்ல, ஏற்கனவே இந்த வழக்கில் கடத்தப்பட்ட விவகாரங்கள் சொல்லப்படக்கூடிய நிலையில் அதிலும் தனக்கு சம்பந்தம் இல்லை என்ற வாதத்தை எல்லாம் முன்வைத்தார்கள். இந்த வாதத்தை கேட்ட உடனே உச்சநீதிமன்ற நீதிபதி உஜ்ஜல் புயானை பொறுத்தவரையிலுமே இந்த வழக்கு விசாரணை தொடங்கி இருக்கிறது. எனவே தமிழக அரசு தரப்பு வாதத்தையும் கேட்க வேண்டியது இருக்கிறது. வழக்குல நான் தமிழக காவல்துறைக்கு நோட்டீஸ் பிறப்பிக்கிறேன், வழக்கை வேறு ஒரு தினத்திற்கு விசாரிக்கலாம், அன்றைய தினம் வழக்கு முழுமையாக விசாரிக்க எடுத்துக் கொள்ளப்படும் என்று தெரிவித்தார். ஆனால் அதற்குள் தமிழக காவல்துறை தரப்புல இருந்து ஆஜரான வழக்கறிஞர்களை பொறுத்தவரையிலுமே ஏடிஜிபி ஜெயராமன் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டிருக்கிறார் என்ற வாதங்களையும் வைத்த போது எதற்காக அவர் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டார், அவர் தரப்பிலிருந்து இந்த வழக்குல தனக்கு சம்மதம் இல்லை என்று தெரிவிக்கிறார். அதே நேரத்துல இந்த வழக்குல எதிர்மனுதாரராக கூட இல்லை என தெரிவித்திருக்கக்கூடிய நிலையில அவர் மீதான நடவடிக்கை ஏன் என நீதிபதி கேள்வி எழுப்பினார். அதற்கு இந்த கேள்விக்கு நான் தமிழக அரசிடம் உரிய பதிலை பெற்று நான் சமர்ப்பிக்கிறேன் என தமிழக அரசு தரப்பு ஆஜரான வழக்கறிஞர் தெரிவித்ததை தொடர்ந்து இந்த வழக்குல நாளைக்குள் நீங்கள் தமிழக அரசு தரப்பு பதிலை கேட்டு தாக்கல் செய்யப்பட வேண்டும் என குறிப்பிட்டதோடு வழக்கை நாங்கள் நாளைய தினத்திற்கு ஒத்திவைக்கிறோம், நாளைய தினத்திற்குள் இந்த கருத்தை தெரிவிக்கும்படி தமிழக அரசுக்கு நீதிபதி வழக்கறிஞர் வாயிலாக உத்தரவு என்பதை பிறப்பித்தார். அதே நேரத்தில் குறிப்பிட்ட சில முக்கியமான கருத்துக்களையும் நீதிபதி இந்த வழக்கினுடைய முடிவில் தெரிவித்தார். என்ன என்றால் 28 ஆண்டுகளாக பணியில் இருக்கக்கூடிய ஒரு காவல்துறை மூத்த அதிகாரி இந்த வழக்குல சம்பந்தம் இல்லை என்று அவர் தரப்பு தெரிவிக்கிறது. அதே நேரத்துல
காவல்துறையினர் கைது நடவடிக்கைக்கு பிறகு மேற்கொள்ளப்பட்ட விசாரணை முழுவதற்கும் அவர் உரிய ஒத்துழைப்பை வழங்கியிருக்கிறார். இருந்த போதிலும் அவர் மீதான நடவடிக்கைகள் ஏன் என கேள்வி எழுப்பியதோடு விசாரணைக்கு முழு ஒத்துழைப்பு வழங்கக்கூடிய அதே நேரத்தில் இடைநீக்கம், அவர் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டிருக்கூடிய உத்தரவை திரும்ப பெற வேண்டும் என்று நீதிமன்றம் வலியுறுத்துகிறது என தெரிவித்ததோடு இந்த திரும்ப பெறுவது தொடர்பான தமிழக அரசினுடைய கருத்துக்களை கேட்டு நாளைக்குள் தெரிவிக்கப்பட வேண்டும் என்று கெடு விதித்ததோடு வழக்கை நாளைய தினத்திற்கு நீதிபதிகள் ஒத்திவைத்திருக்கிறார்கள். எனவே நாளைய தினம் இந்த வழக்கு விசாரணை மீண்டும் வரும்போது தமிழக அரசு தரப்பிலான பதிலை பொறுத்து இந்த வழக்கினுடைய அடுத்த கட்ட நகர்வுகள் இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. உங்களுடைய விரிவான விவரங்களுக்கு நன்றி யோகேஸ்வர்.